Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல butter naan ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. இத பண்றதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்காக கொஞ்சமா நான் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துர்க்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் dry yeast சூப்பர் மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மேலே இந்த மாதிரி நொறையா வந்திருக்கு இல்லையா, அதான் பக்குவம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக 2 கப் மைதா எடுத்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோட. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை ஒரு நல்ல சாஃப்ட் டோவை பிசைஞ்சுக்க போகிறோம். முதல்ல பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிசைய உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்துடும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இதை மினிமம் 1.5 to 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற விடணும். அப்போ தான் மாவு பொங்கி வரும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுளாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நம்ம தடிமனாக தான் போடுவோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் இல்லைனா உங்கள் கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒட்டும். நல்லா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம இது பண்ணணும். ரவுண்டாக பண்ணிக்காதீங்க, நான் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திரட்டிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம நானை சேர்த்துற வேண்டியது தான். ஒரு சைடும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்தது இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்குன்னு. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நான் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ மேலே அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடுமே திருப்பி போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே அப்ளை பண்ணாதான் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நான். அவ்வளோதான், நம்ம நான் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.